ப்ரோ கபடி தொடரோட 55ஆம் நாள் ஆட்டத்துல புனேரி பல்தான் அணியை எதிர்கொண்டது தெலுங்கு டைட்டன்ஸ் அணி. இந்த ஆட்டத்துல ஆரம்பத்திலிருந்தே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தின புனேரி பல்தான் அணி 60க்கு 29 என்ற புள்ளி கணக்குல தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி 31 புள்ளிகள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றிருக்கு. முதலிடத்துல இருந்த ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணியை பின்னுக்கு தள்ளி மீண்டும் புள்ளி பட்டியல்ல முதலிடத்துக்கு போயிருக்கிறாங்க புனேரி பல்தான் அணி. மொத்தமா 27 ரைடு பாயிண்ட்டுகளையும் 20 டேக்கல் பாயிண்ட்டுகளையும் 8 ஆல் அவுட் பாயிண்ட்டுகளையும் அணியோட வீரர்கள் குவிச்சிருக்காங்க. இந்த அணியோட வீரரான ஆகாஷ் 11 புள்ளிகளையும் மோஹித் 8 புள்ளிகளையும் எடுத்திருந்தது அணியோட வெற்றிக்கு பக்கபலமா இருந்திருக்கு. எதிர்த்து விளையாடின தெலுங்கு டைட்டன்ஸ் அணி 17 ரைடு பாயிண்ட்டுகளையும் 8 டேக்கல் பாயிண்ட்டுகளையுமே பெற்றிருக்கு. இந்த அணியோட வீரரான சஞ்சீவ் மட்டுமே 8 புள்ளிகளை பெற்றிருந்த நிலையில மற்ற வீரர்களின் ஆட்டம் பெரிதாக கை கொடுக்காதது அணியோட தோல்விக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. ப்ரோ கபடி தொடரோட 56ஆம் நாள் ஆட்டத்துல பாட்னா பைரேட்ஸ் அணியை எதிர்கொள்கிறது பெங்களூரு புல்ஸ். மற்றொரு ஆட்டத்துல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது தமிழ் தலைவாஸ் அணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.